இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ராதிகா, ராதிகா, சொல்ல முகலமா எங்க போன இவ? ஏமா ராதிகா எங்க? நீங்க ஓகே தானே? அவளோட ரூம்ல இருக்காளான்னு செக் பண்ணி பாரு. செக் பண்ணு. அவ ரூமுக்குள்ள இருந்திருந்தா உங்ககிட்ட வந்து நான் அவ எங்கன்னு கேப்பனா? அப்ப நான் போய் ரூம்ல பார்க்கலன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு நிஜமா தெரியாதுப்பா. ராதிகா எங்க போயிருக்கான்னு நிஜமா தெரியாது. மா, நீங்க நடிக்கிறீங்களா? ராதிகா எங்க? எனக்கு எனக்கு நிஜமா ராதிகா எங்க இருக்கான்னு நிஜமா தெரியாது. எங்க போயிருக்கான்னு தெரியாது. நிஜமா தான் சொல்றேன். பரவாயில்ல, நீங்க சில்ல. அவங்க எதுக்காக இவ்வளவு பயப்படுறீங்க? இது ஒண்ணும் பயப்பட வேண்டிய விஷயம் இல்லையே. இப்ப நான் உங்களை ஏதாவது சொன்னனா? இல்ல. அவ்வளவுதான், விடுங்க. இத கொஞ்சம் புடிங்களா? புடிங்கம்மா. எதுக்கு இத வச்சு என் மண்டையில அடிங்களா? இவன் என்ன பண்ற? மா, அதை என் மண்டையில அடிங்கன்னு. இவன் நான் சொல்றது கேளு. என் மண்டையில ஓங்கி அடிங்கன்னு சொன்னா அடிங்க. சொன்னா கேட்க மாட்டியா? சொல்லிடுற எல்லாத்தையும் சொல்லிடுற. எங்க ராதிகா? ராதிகா மானச காணும் டென்ஷனா இருந்தால, அதான் அவ ஸ்கூலுக்கு போயிருக்கா. இப்ப ராதிகா ஸ்கூலுக்கு போயிருக்கா இல்லையா? மானசோட ஸ்கூலுக்கு. இவனும் இந்த டைம்ல யாராவது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்களா? நான் காரணமா தான் ஃபோன் பண்ணேன். எனக்கு என்னமோ மானஸ் ஸ்கூல்ல தான் இருப்பான்னு தோணுது. ஸ்கூல்ல இருப்பானா? இல்ல, அது எப்படி முடியும்? ஸ்கூல் தான் க்ளோஸ் பண்ணிட்டாங்களே. ஒருவேளை அவன் ஸ்கூலுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு இருக்கலாம்ல. நான் அவனை தேடி ஸ்கூலுக்கு தான் போயிட்டு இருக்கேன். நீங்க வரதுனாலும் வரலாம். ஹலோ, அதான் ஸ்கூல் க்ளோஸ் ஆயிருக்கு. அத என்னாச்சு யுவன்? மானஸ் இருக்கிறதே ஸ்கூலுக்குள்ள தானே. இந்த ராதிகாவும் ஸ்கூலுக்கு போயிருக்கா. பத்தாததுக்கு இந்த பக்கத்து வீட்டு பீடையும் போயிருக்க. ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தருக்கு மானஸ் கிடைச்சிட்டா கூட அப்புறம் என்னோட உழைப்பு முயற்சிலாம் வீணாயிடுமே. நீ ஏதாவது பண்ணு. என்னாச்சு யுவன்? என்னாச்சு? இனிமேதான் ஆகும். இனி இப்படி நிறைய ஆகும்.